ஏன் நம்ம அல்லாஹ் என்று சொல்கிறோம்? படைப்பாளனை, இறைவனை நாம் ஏன் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம்? அரபில மொழிபெயர்ப்பா? சரி, வேற ஏதாவது சொல்றீங்களா? அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தினான். மாஷா அல்லாஹ். இதான் பதில். காட் என்கிற வார்த்தை குறிப்பதற்கு இலாஹ் என்றும், கடவுள் என்று சொல்லக்கூடிய சொல்லை குறிப்பதற்கு இறைவன், கடவுள் என்பதையெல்லாம் சொல்வதற்காக அரபில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இலாஹ் என்பது. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, படைப்பாளன் தனக்கே சுட்டிக் கொண்ட பெயர். கடவுள், இறைவன் என்பது காமனான ஒரு பெயர். ஆனா நாம ஏன் என்ன செய்றோம்? அல்லாஹ் என்று சொல்லுகிறோம் என்று கேட்டால் அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் தன்னை பற்றி நமக்கு அப்படித்தான் அறிமுகப்படுத்தினான். புரியுது? அல்லாஹ் இது ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா ததுஹு ஃபலவுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் இருந்து கொண்டிருக்கு. அவனுக்கு நிறைய அழகான பெயர்கள் இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வுடைய பெயர்களை வரையறுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் அவனை என்ன பெயர்ல சொல்லி அழைக்க சொல்றான்? அல்லாஹ் என்கிற பெயரை சொல்லி அழைக்க சொல்றான். அதனால நம்ம சொல்றோம் அல்லாஹ் என்று சொல்லுகிறோமே தவிர அல்லாஹ் முஸ்லிம்களுடைய காட் என்பதனால் அல்ல, அல்லது அரபு மொழியில் கடவுள் என்பதற்கான மொழிபெயர்ப்பு அல்லாஹ் என்பதனால் அல்ல. அல்லாஹ் என்பது இப்போது நாம் சொன்னிய பண்புகளுடைய, அதாவது யார் துவக்கம் இல்லாமல் முடிவில்லாமல் இருக்கக்கூடியவனோ, யார் சுயம் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி உள்ளவனாக பிறருடைய தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறானோ, யார் எல்லாவற்றையும் படைத்தானோ, அப்படிப்பட்ட அந்த படைப்பாளர் தனக்கென்று சூட்டிக்கொண்ட பேர் தான் இது அல்லாஹ் என்கிற பேர். அல்லாஹ் என்பவன் இருக்கிறான். அல்லாஹ் என்பவன் இருக்கிறான். எப்பத்திலிருந்து அல்லாஹ் இருக்கிறான்? எப்பத்திலிருந்து கிடையாது. எவர் லாஸ்டிங், எப்போதும் இருந்துட்டு இருப்பான். அதுக்கு முடிவே கிடையாது. முடிவென்பதே இல்லை. அஸலியுன் அபதியுன். அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிற போது அகீதா பாடல்களில் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை வர்ணிக்கக்கூடிய வர்ணனையில் தான் அவன் யாரு? அஸலியாக இருக்கிறான், அபதியாக இருக்கிறான். அதே மாதிரி முடிவில்லாதவனாக இருக்கிறான். ஹுலூத், எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட பண்புகள் யாருக்கு பொருந்துமோ அவன் தான் யாரு? படைப்பாளன்.